நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 20ஆம் சங்கீதம் 20ஆம் சங்கீதம் எடுத்தவர்கள் வாசிங்க. எல்லாரும் வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 20வது சங்கீதம் 4வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிப்போம். சங்கீதம் 20 4ஆம் வசனம். அவர் உமது எல்லாம் உமது தருளி எல்லாம் நிறைவேற்றுவாராக. ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 20ஆம் சங்கீதம் 4வது வசனத்திலே வாசிக்கிறோம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உம்முடைய ஆலோசனைகளை எல்லாம் அவர் நிறைவேற்றுவாராக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன். ஆமென். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற செய்தியானது மன விருப்பத்தை நிறைவேற்றும் தேவன். எல்லாம் சொல்லுங்க, மன விருப்பங்கள் நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய மன விருப்பங்கள் டிசைர் என்று சொல்லுவார்கள் பாருங்க. அந்த வாஞ்சையை நம்முடைய மன விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த கால வேளையிலே அவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுமா. ஹல்லேலூயா. மன விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய தேவன், நம்முடைய வாஞ்சைகளை நிறைவேற்றக்கூடிய தேவன், அல்லது நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய தேவன் என்று பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது. தேவன் தம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மன விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு தேவன் யார் என்பதை முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, என்னுடைய மன விருப்பங்கள், என்னுடைய வாஞ்சைகள், விருப்பங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு தெய்வம், நான் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய தேவனாய் இருக்கிறார். நான் ஆராதிக்கிற என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து தான் என் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார் என்று நாம் என்ன பண்ண வேண்டும்? முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இது தேவனுடைய பிள்ளைகளின் இருதய விருப்பங்களையும் திட்டங்களையும் நிறைவேற்றுவார் என்று கூறுகிறது. இந்த வசனமானது இன்னொரு விதத்தில் நாம் சொல்லும் பொழுது இந்த வார்த்தையானது தேவனுடைய பிள்ளைகளின் இருதய விருப்பங்களையும் அவருடைய இருதயத்தில் இருக்கிற திட்டங்களையும் நிறைவேற்றுவார் என்கிற அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய விருப்பங்களையும் நம்முடைய திட்டங்களையும், ஆமென், நம்முடைய திட்டங்கள், நம்முடைய பிளான் என்று சொல்லுவார்கள், நம்முடைய விருப்பங்கள் எல்லாவற்றும் நிறைவேற்றக்கூடிய ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வாசிங்க ஒரு வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது சங்கீதம். சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது சங்கீதம் 4வது வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 37 4வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு அருள் செய்வாராக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சங்கீதம் 37:4 வாசித்திருக்கிறோம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணுவாராம்? அருள் செய்வாராக, அல்லது நிறைவேற்றுவாராக, அல்லது கொடுப்பாராக என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருந்தால், ஆண்டவரிடத்தில் சந்தோஷமா இருந்தால், நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் ஆண்டவராக இயேசு நமக்கு நிறைவேற்றி முடிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு எல்லோருடைய வாழ்க்கையிலும் இருதயத்தில் நிறைய விருப்பங்கள் இருக்கிறது. எனக்கு இது நடந்தால் நன்றாக இருக்கும், எனக்கு இந்த வேலை கிடைத்தால் நன்றாக இருக்கும், எனக்கு இந்த ப்ரமோஷன் கிடைத்தால் நன்றாக இருக்கும், என் வருமானம் இப்படி இருந்தால் நன்றாக இருக்கும், என்னுடைய தொழில் இப்படி இருந்தால் நன்றாக இருக்கும், என் குடும்பம் இப்படி ஆசீர்வதித்தால் நன்றாக இருக்கும். நிறைய வாஞ்சைகள், நிறைய விருப்பங்கள், நிறைய கேள்விகள், நிறைய தாகம், ஒருவேளை நம்முடைய ஏக்கங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த வாஞ்சை, அந்த விருப்பம், அந்த ஏக்கம் எல்லாவற்றும் நிறைவேற்றக்கூடிய ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு மாத்திரம்தான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, ஸ்தோத்திரம். அநேகருடைய வாழ்க்கையில இன்றைக்கு நிறைய விருப்பங்கள் இருக்கிறது. இவர்களை ஸ்தோத்திரம் பார்க்க வேண்டும், அவர்களை பார்க்க வேண்டும், இதை அடைய வேண்டும், அதை அடைய வேண்டும் என்கிற ஆசைகள் இன்றைக்கு நிறைய பேருடைய இருதயங்கள் இருக்கிறது. அதே போலதான் நம்முடைய
எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை இங்கே உட்கார்ந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய இருதயத்திலும் பல வாஞ்சைகள், பல ஆசைகள், பல எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. அதை எல்லா திட்டங்களையும் எல்லா வாஞ்ச விருப்பங்களும் நிறைவேற்றக்கூடிய ஒரு தெய்வம் நாம் ஆராதிக்கிற இயேசு. கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அநேகருடைய வாழ்க்கையிலே சோத்திரம். இப்படிப்பட்டவர்களை பார்க்க வேண்டும். ஒரு அரசியல் தலைவர்களை பார்க்க வேண்டும். ஒரு சினிமா நடிகர்களை பார்க்க வேண்டும். அவர்களோடு கூட பேச வேண்டும். இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும். அது ஒருவேளை நம்ம பெருமையா நம்ம நினைக்கிறோம். ஆமீன் சொல்லு. ஹல்லேலூயா. ஆனா அந்த வாஞ்ச விருப்பங்கள்லாம் எத்தனை பேருக்கு நிறைவேறுகிறது என்று சொன்னால் கேள்வி மாத்திரம் தான். ஹல்லேலூயா. ஒருவேளை சந்தேகம் மாத்திரம் தான். சோத்திரம். இப்ப கூட சமீபத்தில் சோத்திரம் ஒரு கால்பந்து வீரர் ஹைதராபாத்துக்கு வந்துருங்க. அவர்கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எத்தனை லட்சம்? 10 லட்சம். ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எத்தனை லட்சம்? உலக ஜாம்பவான் கால்பந்து வீரர் சோத்திரம் மெஸ்ஸி. அவர் வந்துருக்கு ஹைதராபாத்தில் பெரிய ஸ்டேடியத்தில் சோத்திரம். அவர் வந்துருக்கிறார். அவர்கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னா 10 லட்சம் ரூபாய் ஜிஎஸ்டியோட. ஆமீன் சார். ஹல்லேலூயா. கொல்கத்தாவில் வந்திருக்கிறாரு. சீக்கிரத்தில் போயிட்டு இருக்கிறார். எல்லாருக்கும் ஏமாற்றம். ஒருத்தருக்கு திருமணமா, அந்த திருமணத்தை கூட விட்டு என்ன பண்ணுறா, எனக்கு அவரை போய் பார்க்கணும். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன் சொல்கிறேன்னா, எப்படியாவது எங்களை பார்க்கணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் எல்லாருடைய வாஞ்சையும் எல்லாருடைய விருப்பமும் நிறைவேறுதான்னா கேள்விக்குறிதான். ஆமே. ஆனால் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம சொல்ல முடியும், என் வாஞ்சை, என் விருப்பம், என் தாகத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு தெய்வம் என் ஆண்டவராக இயேசு என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க சத்தமா கைகளை உயர்த்தி. ஹல்லேலூயா. என்னுடைய வாஞ்சைகள், என்னுடைய விருப்பங்கள் பாருங்க, கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியா இருக்கும் பொழுது அவர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? அருள் செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்திலே மனமகிழ்ச்சியா நாம் இருக்கும் பொழுது அவர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றக்கூடிய நல்ல தேவனாய் இருக்கிறார். இன்னொரு வசனம் வாசிங்க. யோவான் 14ஆம் அதிகாரம். யோவான் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம். 14ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 14, 13, 14. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படிக்கு அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஹல்லேலூயா. இங்கே வேத வசனம் சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவர் சொல்லுகிற வார்த்தை யோவான் 14ஆம் அதிகாரம் 13, 14 வசனத்தில் வாசித்த போது, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். அல்லேலூயா. என் நாமத்தினாலே, கடந்த வாரத்தில் கூட கர்த்தருடைய நாமத்தை குறித்து பார்த்தோம். கர்த்தருடைய நாமம் எப்படிப்பட்டது, இயேசுவின் நாமம் எப்படிப்பட்டது, அது எப்படிப்பட்ட அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் செய்தது என்று நாம் பார்த்தோம். அப்ப அவருடைய நாமத்தினாலே நாம் எதை கேட்டாலும் பிதாவாகிய தேவன் மகிமைப்படும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை செய்து முடிப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நாம கேட்கிறது யாருக்கு மகிமையா இருக்கிறதா, யாருக்கு பிரியமா இருக்கிறது என்று சொன்னால், பிதாவான தேவனுக்கு அது மகிமையா இருக்கிறது. பிதாவாகிய தேவனுக்கு அது ஆசீர்வாதமா இருக்கிறது. அது மகிமைப்படும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆமென் சொல்லுங்க. எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆனால் நாம் கேட்கிறது ஆண்டவருக்கு பிரியமா இருக்க வேண்டும். நாம் கேட்கிறது ஆண்டவருக்கு என்ன பண்ண வேண்டும், அதற்கு உகந்ததாக இருக்க வேண்டும், ஆண்டவருக்கு சித்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். எதை வேணாலும் கேட்டுட்டு ஆண்டவர் என் விருப்பத்தை நிறைவேற்றுவார் என்று சொன்ன தப்பு. ஆண்டவருக்கு விருப்பமா, அது ஆண்டவருக்கு பிரியமா, அது ஆண்டவர் அதை அங்கீகரிக்கிறாரா, அது பிதாவுக்கு மகிமை கொண்டு வருகிறதா, ஒருவேளை நான் கேட்கிற காரியம் சரியானது தானா என்று சொல்லி நாம் நாம் கேட்கும் பொழுது பிதாவின் மகிமைக்காக ஆண்டவராக இயேசு செய்து முடிப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமர் அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்முடைய வாஞ்சை விருப்பங்களை எல்லாம் ஆண்டவர் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். நீங்க சங்கீதம் 24 வாசித்தோம், நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவார் என்று வருகிறது. அதே சங்கீதம் 37:4 வாசித்தோம், நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் விருப்பங்களை எல்லாம் தருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே யோவான்
13 சொல்லுகிறது, அதை நான் செய்து முடிப்பேன். பாருங்களேன், சோத்திரம். நிறைவேற்றுவேன், தந்தருளுவேன், செய்து முடிப்பேன். எல்லாரும் சொல்லுங்க, நிறைவேற்றுவேன், தந்தருளுவேன், செய்து முடிப்பேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நாம் கேட்கிறதை செய்து முடிப்பார், நாம் வாஞ்சிக்கிறதை நிறைவேற்றி முடிப்பார், நாம் எதிர்பார்க்கிறதை தந்தருளக்கூடிய ஒரு நல்ல தெய்வம் ஆண்டவராக இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். வாசிங்க நீதிமொழிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். நீதிமொழிகள் 13:12 வசனத்தை வாசிப்போம். நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. பாருங்க, நெடுங்காலமாய் காத்திருக்கிற, நெடுங்காலமாய் எதிர்பார்க்கிற, நெடுங்காலமாக காத்து கொண்டிருக்கிற ஏதோ ஒரு தேவைகள், ஏதோ ஒரு சூழ்நிலை, சோத்திரம், ஒருவேளை உங்கள் இருதயத்தை இளைக்க பண்ணும். ஒருவேளை பல வருஷமா சுகத்து காத்திருக்கிற, பல வருஷமா ஒரு நன்மை காத்திருக்கிற, பல வருஷமா ஒரு வேலைக்கு காத்திருக்கிற, அவங்கள போய் நம்ம கேட்டு பாருங்க, அவங்களோட இருதயமே இளைத்து போயிருக்கும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. வேதனையோடு பேசுவாங்க, வேதனையோடு கூட அப்படியே சோர்ந்து போய் பேசுவார்கள். எதற்கு தான் நான் வாழ்றேன், ஏன் தான் நான் ஜெபம் பண்றேன், எதுக்கு தான் என் வாழ்க்கை, இன்னும் எனக்கு ஒரு நன்மை நடக்கலை, சோர்ந்து போய் பேசுவா. அதான் இருதயத்தை இளைக்க பண்ணும், இருதயத்தை அப்படியே இளைக்க பண்ணுகிறது. நெடுங்காலமாய் காத்திருக்கு, ஆனால் விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. விரும்பினதை கொடுக்கிற தேவன். எல்லாரும் சொல்லுங்க, நான் விரும்புகிறதை சொல்லுங்க, நான் விரும்புகிறதை தேவன் எனக்கு சீக்கிரத்தில் கொடுப்பார். அல்லேலூயா. உங்களுடைய வாஞ்சைகள், உங்களுடைய விருப்பங்கள், உங்களுடைய எதிர்பார்ப்புகளை தேவன் நிறைவேற்றி முடிப்பார், ஆண்டவர் கொடுப்பார் என்று சொல்லப்படுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். நெடுங்காலமாக இன்னைக்கு அநேகர் காத்து கொண்டிருக்கிற வேளையிலே தேவன் விரும்புகிற காரியங்களை கர்த்தர் அவர் என்ன பண்ண கொடுப்பார் என்று சொல்லப்பட்ட. ஆபிரகாம் நெடுங்காலமாய் காத்திருந்தான், ஒரு குழந்தைக்காக, ஒரு சந்ததிக்காக. அவன் எவ்வளோ நாள் காத்திருந்தான், ஏறக்குறைய சோத்திரம் 25 ஆண்டுகள். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் வந்த பிறகு கூட 25 வருஷம் அவன் காத்திருந்தான். அவன் விரும்பின காரியத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். யோசேப்பு காத்திருந்தான், ஏறக்குறைய 13 ஆண்டுகள் அவன் காத்திருந்தான். அவன் தரிசனம், அவன் சொப்பனம் நிறைவேற வேண்டும் என்று. ஒருவேளை எவ்வளோ பாடுகள், அதெல்லாம் சோத்திரம் நமக்கு தெரியும். நிறைய பாடுகள் அவன் வாழ்க்கையில் வந்தது, பிரச்சனைகள் வந்தது, சிறைச்சாலை அனுபவம், ஏமாற்றப்பட்டான், ஒருவேளை அவனை நிராகரிக்கப்பட்டான், அவனை என்ன சொன்னாங்க, குழியிலே தூக்கப்பட்டார்கள், சகோதரர்களாக பகைக்கப்பட்டான், நிறைய காரியங்கள், பழி சுமை ஏற்கப்பட்டான், அப்படிப்பட்ட ஏமாற்றப்பட்டான், நன்மை பெற்றுக்கொண்டவர்கள் மறந்து போனார்கள், எவ்வளோ காரியங்கள் யோசேப்பின் வாழ்க்கையிலே. ஆனால் 13 வருஷமாக ஒரு காரியத்துக்காக, ஒரு எதிர்பார்ப்புக்காக, ஒரு வாஞ்சிக்காக அவன் காத்திருந்தார். கர்த்தர் அந்த காரியத்தை அவன் வாழ்க்கையில நிறைவேற்றி முடித்தார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஈசாக்கு சில காலங்களாய் காத்திருக்கிறான். சோத்திரம். ஈசாக்குடைய வாழ்க்கையில உயர்வுக்காய் காத்திருக்கிறான், ஆசீர்வாதத்துக்காய் காத்திருக்கிறான். சோத்திரம். தன்னுடைய மனைவிக்காக, பிள்ளை பேருக்காக காத்திருக்கிறான். பாருங்க, கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில தேவன் அவன் விரும்புகிற காரியங்களை கர்த்தர் செய்து முடித்தார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில நெடுங்காலமா அநேக காரியங்களுக்காக அவன் காத்திருந்தான், எதிர்பார்த்து கொண்டிருந்தான். சோத்திரம். அந்த எதிர்பார்ப்புகளை தேவன் அவன் வாழ்க்கையில நிறைவேற்றி முடித்தார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. நிறைய நாம சொல்லினே போகலாம். சோத்திரம். யூதர் ஜனங்கள் விடுதலைக்காக காத்திருந்தார்கள். யூதர்கள் என்ன பண்ணார்கள், விடுதலைக்காக அந்நிய தேசத்தில் அடிமையாக இருந்தார்கள். 127 நாடுகள். சோத்திரம். அன்று நாட்களில் 127 நாடுகளில் இருந்த யூதர்கள் சிதறடிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த ஜனங்கள் எல்லாம் ஒரு விடுதலைக்காக காத்திருந்தார்கள். எப்பொழுது நாம் நம்முடைய சொந்த தேசத்துக்கு போவோம், எப்பொழுது இஸ்ரவேல் தேசம் எருசலேம் பட்டணத்துக்கு நாம் போவோம், எப்பொழுது நாம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க போகிறோம் என்று அவர்கள் பல ஆண்டுகளாக அவர்கள் காத்திருந்தார்கள். பாருங்க, மொர்தெகாயின் மூலமாக, எஸ்தர் ராஜாத்தின் மூலமாக அன்றைக்கு தேவன் ஒரு அற்புதத்தை செய்தார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. எவ்வளோ நாட்கள் காத்திருந்தார்கள். எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, எங்கள் பாரம் போகாதா, எங்களுடைய பிரச்சனை மாறாதா, எங்களுடைய அடிமைத்தனம் நீங்காதா, என்னுடைய வாஞ்சைகள் நிறைவேறாதா என்று காத்திருந்தார்கள். எஸ்தர் ராஜாத்தின் மூலமாக, மொர்தெகாயின் மூலமாக தேவன் அந்த தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார். எல்லா யூதர்களும்
பாதுகாக்கப்பட்டார்கள். எல்லா யூதர்களும் மீட்டு கொண்டு வரப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆமீன். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட நெடுங்காலமாக ஒரு காரியத்துக்காக நீ எதிர்பார்க்கலாம், வாஞ்சித்து கொண்டிருக்கலாம், விருப்பப்பட்டு கொண்டிருக்கலாம். தேவன் அதை நிறைவேற்றி முடிப்பார். எல்லா கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. உன் மன விருப்பத்தின்படி எல்லாம் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார்? அவர் நிறைவேற்றுவார். மன விருப்பங்கள் நிறைவேற்றக்கூடிய நல்ல தேவன் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். யாக்கோபுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சு. என்ன விருப்பம் தெரியுமா? அவன் வாழ்க்கையில ஒரு எத்தனா இருந்தான், ஒரு ஏமாற்றுக்காரனா இருந்தான். சொந்த சகோதரனை கூட ஏமாற்றினா, 2 முறை ஏமாத்தினா. சொந்த சகோதரனை, சேஷ்டபுத்திர பாகத்தை ஏமாத்தினா. அந்த மூத்த மகனுக்கு வர வேண்டிய தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை கூட இவன் போய் என்ன பண்றான்? தன்னுடைய தாயாரோடு கூட சேர்ந்து கொண்டு அந்த ஆசீர்வாதத்தை இவன் பெற்றுக்கொண்டு போய்விட்டான். 2 முறை ஏமாற்றப்பட்டான். ஆனால் ஒரு காலத்தில் வரும் பொழுது, ஒரு நேரம் வரும் பொழுது, இந்த யாக்கோபு கர்த்தரிடத்தில் ஒரு காரியத்தை எதிர்பார்த்தா. என்ன எதிர்பார்த்தா தெரியுமா? வாசிங்க, ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். 32ஆம் அதிகாரம் 24லிருந்து. யாக்கோபு பிந்து தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளிக்கிற்று. ஆமென் சொல்ல, அல்லேலூயா. இங்க யாக்கோபு பாருங்க, அந்த தேசத்தில் இருந்து சோத்திரம் தன்னுடைய மனைவிகள், தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய ஒட்டகம், கழுதை, ஏராளமான ஆடு மாடுகள், வேலைக்கார இதெல்லாம் ஓட்டிங்கன்னு என்ன பண்றான்? திரும்ப சோத்திரம் கர்த்தருடைய தேசத்துக்கு, ஆண்ட சொந்த இடத்துக்கு அவன் திரும்பி வருகிறான். ஆனா சொந்த இடத்துக்கு ஏறக்குறைய 20 வருஷம் கழிச்சு வரான். ஆமென் சொல்ல, அல்லேலூயா. 20 வருஷம் கழிச்சு ஒரு பெரிய மந்தையோடு கூட வரான். பெரிய திரள் சேனை அவனுக்கு இப்ப இருக்கு. போகும்போது சாதாரண மனுஷனா இருந்தான். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு, ஆண்டவரை தெரிந்து கொண்ட பிறகு, ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்ததுனால ஏராளமான சொத்துக்களோடு கூட, மந்தைகளோடு கர்த்தர் அவனை திருப்பி கொண்டு வர வைத்தார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு முன்னாடி இருக்கிற வாழ்க்கைக்கும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு இருக்கிற வாழ்க்கைக்கு வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. ஆண்டவரை நீ ஏற்றுக்கொண்டவன் பாருங்க, சோத்தவன் வாழ்க்கையில எனக்கு ஒண்ணுமே நன்மையே கிடைக்கலன்னு சொல்ல முடியும். அவன் வாழ்க்கையே கர்த்தர் மாற்றி இருப்பார். அல்லேலூயா. வீடு வாசல கொடுத்திருப்பார், தோட்டம் தரவு கொடுத்திருப்பார், நல்ல வேலை கொடுத்திருப்பார், சொத்து நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்திருப்பார், பிள்ளைகளை கொடுத்திருப்பார், நல்ல வருமானத்தை கொடுத்திருப்பார். ஆனால் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா பலவிதமான கஷ்டத்தில் அவங்க வாழ்க்கை இருந்திருக்கும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த யாக்கோபுடைய வாழ்க்கை பாருங்கள், ஆரம்ப வாழ்க்கை பரிதபிக்கப்பட்ட காரியம்தான், பயந்து ஓடின காரியம்தான். ஆனால் 20 ஆண்டுகள் கழித்து மீண்டும் வருகிறான். இப்ப எதிரில் ஒரு செய்தி கேட்கறான். அவனுடைய சகோதரன், அவனுடைய அண்ணன் ஏசா எதிர்கொண்டு வருகிறான். இந்த யாக்கோபை பார்க்கறதுக்கு வரான்னு சொன்னோன்னு இவன் நடுங்கிட்டான். இவன் ஐயோ 20 வருஷம் கழிச்சு வராரு, என்னை ஒன்றும் இல்லாத ஆக்கிடுவாரு, அவர் கையில் மாட்டின அன்னைக்கு நான் செத்தேன், ஏன்னா கொஞ்சம் நெஞ்சமா நான் ஏமாத்தி இருக்கிறேன், அவருக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம், அவருக்கு வர வேண்டிய உரிமை, அதிகாரம் எல்லாமே நான் திருடி, எல்லாமே நான் ஏமாற்றி விட்டேனே, அவ்வளவுதான் முடிந்தது என் வாழ்க்கை என்று சொல்லி அவன் பின்பு தனித்திருந்தான். அப்படின்னா முன்னாடி வேலைக்காரங்களை அனுப்புறான், அதுக்கப்புறம் கொஞ்சம் மந்தைகள் அனுப்புறான், ஆடு மாடு இதெல்லாம் அன்பளிப்பா அனுப்புறான். அதுக்கப்புறம் என்ன பண்றான்? பின்னாடி சோத்ராவுடைய மனைவி பிள்ளைகள் அனுப்புறான். அதுக்கப்புறம் கடைசியில தான் இவன் வரான். ஆமீன் சொல்லு, அல்லேலூயா. ஒருவேளை எல்லாமே போயிட்டா கூட கடைசியா நம்ம உயிர் என்ன பண்ணோம்? தப்பிக்கும் அந்த பயம். ஆனால் நடந்தது என்ன தெரியும்? போராடுறான், ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறான், இரவெல்லாம் ஜெபிக்கிறான். ஒரு தூதன் அவரோடு கூட போராடுகிறான், கர்த்தர் அவனோடு கூட போராடுகிறான். சோத்திரம் இரவெல்லாம் ஜெபிக்கிறான். என்ன ஜெபம் பண்றான்? சோத்திரம் வாசிங்க அடுத்த வசனத்துல. அதற்கு அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றான். அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன். ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா. அவருடைய வாஞ்சை என்ன தெரியுமா? விருப்பம், பணம் இருக்குது, பொருள் இருக்குது, ஆடு மாடு இருக்குது, வேலைக்காரி இருக்குது, ஏராளமான சொத்து இப்போ கையில் இருக்குது, முன்னாடி போயினே இருக்குது, பெரிய மந்தங்க. அவனுக்கு பணத்துக்கு குறை கிடையாது, அவனுக்கு ஆசீர்வாதத்துக்கு குறை கிடையாது, எல்லாம் இருக்குது. ஆனாலும் ஒரு பயம். இப்போ அவன் சொல்றான், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் போகவே மாட்டேன். ஆமீன் சொல்ல, அல்லேலூயா. அப்போ நம்ம வச்சிருக்கிற பணம் காசு, ஒருவேளை பங்களா, சொத்து, வீடு, தோட்டம் துறவு, இது நம்ம ஆசீர்வாதம் நினைச்சுக்கிறோம். இல்லை, ஏன்னா அது எல்லாமே யாக்கோபுக்கு இருக்குது கையில். ஆனால் அவன் சொல்றான், ஆண்டவரே இது எனக்கு முக்கியம் இல்லை, உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேணும். ஆமீன். ஆசீர்வாதம் பிளஸ்ஸிங்ன்றது வேறங்க. நம்முடைய வீடு வாசல், நம்முடைய பணம், பேரு, இது
இதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லை, அதெல்லாம் ஆசீர்வாதத்துல ஒரு பகுதி தானே தவிர ஆசீர்வாதம் என்பது கர்த்தருடைய கரத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தால் உனக்கு வெற்றி வரும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தால் உனக்கு ஜெயம் கிடைக்கும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தால் உன்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றுவார், கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தால் உன் எதிரிகளை முடக்க வைப்பார், கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தால் எல்லாவற்றுக்கும் மேல தலையாய் கர்த்தர் உன்னை வைப்பார். blessing of the Lord என்று சொல்வார். கர்த்தரின் ஆசீர்வாதம், கர்த்தரின் ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதமே வேறங்க. அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளணுமே தவிர உலக காரியம், உலக பணம், மேன்மை, பொருள் இதெல்லாம் ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் காணாம போயிடும். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேணும். இவன் ஜெபம் பண்றான், இவன் தெரிஞ்சுக்கனா இது இல்லடா ஆசீர்வாதம், கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் நினைச்சா ஒரு நேரத்தை சேஷ்டபுத்திர வாகத்தை வாங்கிட்டேன்னா பரவாயில்ல, நம்மளை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது நினைச்சான், அதனால தான் அவன் அண்ணனை ஏமாத்தனான். ஆனால் அவன் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுடா. ஆடு மாடு ஒட்டகம் கழுத ஏராளமாக சம்பாதிச்சிட்டான் 20 வருஷத்தில். இப்போ எல்லாத்தையும் பார்க்குறான், எவ்வளோ பேர் மந்த. இப்போ தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் எனக்கு பாதுகாக்கும். ஆமென் சொல்லலேலூயா. அவன் இரவெல்லாம் போராடி ஜெபிக்கிற, ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன் என்று சொல்லி ஜெபிக்கிறான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அவன் வாஞ்சித்ததை, அவன் விருப்பப்பட்டதை, அவன் எதிர்பார்த்ததை தேவன் அவனுக்கு அன்றைக்கு நிறைவேற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 2:13 வசனம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். ஏனெனில் தேவனே தமது தயவுள்ள சுத்தத்தின்படி விருப்பங்களையும் செய்கைகளையும் உண்டாக்குகிறவரா, விருப்பங்களை உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் வாசித்தது போல, ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தினையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறார். அப்ப விருப்பத்தை உண்டாக்குகிறவர், சித்தத்தை உண்டாக்குகிறவர் யாருன்னு சொன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. உங்கள் இருதயத்தில் ஒரு விருப்பம் வரணும்னா, ஒரு வாஞ்ச வரணும்னா, ஒரு ஏக்க வரணும்னா அது தானா வராது, அது கர்த்தர் அதை ஏற்படுத்து. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் அந்த இருதயத்தில் உங்க விருப்பத்தை போடுகிறார், உங்க இருதயத்தில் விருப்பத்தை போடுறாரு, ஒரு வாஞ்சை போடுகிறாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க வாஞ்ச விருப்பங்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி முடிக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். மார்க் 10ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் நீங்க வாசிக்கும் போது, மார்க் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிப்போம். அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கேட்டார். பாருங்க, அவர் அவர்களை நோக்கி நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு நிறைய இடத்துல சோத்திரம் வியாதியஸ்தரை குணமாக்கும் பொழுது, சுகமாக்கும் பொழுது அவர் கேட்கிற காரியம் என்ன தெரியுமா? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். பெரும்பாடுள்ள ஸ்திரியை பார்த்து கேட்டார், சமாரிய பெண்ணை பார்த்து கேட்டார், சோத்திரம் விபச்சாரத்தில் இருந்த ஸ்திரியை பார்த்து கேட்டார், சகேயை பார்த்து கேட்டார், பர்திமேயு குருடனை பார்த்து கேட்டார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். அவர் கேட்கும் பொழுது 100க்கு அதிபதியை பார்த்து கேட்டார். சோத்திரம் அவர் கேட்ட காரணம், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், உன் விருப்பம் என்ன, உன் வாஞ்சை என்ன, உன் தாகம் என்ன, நீ உன் எதிர்பார்ப்பு என்ன. இன்றைக்கும் அதே வார்த்தை தான் தேவ பிள்ளைகளே கர்த்தர் நம்மோடு கேட்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட கேட்கிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, உங்க வாஞ்சிகள் என்ன, விருப்பங்கள் என்ன, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட கேட்கிறார். தைரியமா நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே என் வாஞ்சை, என் விருப்பம், என் தாகம், என் ஏக்கம் எல்லாமே இந்த காரியம் தான் ஆண்டவரே, எனக்கு இதை செய்யுங்க நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தர் அதை உங்களுக்கு நிறைவேற்றுவார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் கேட்டார். அந்த கேட்டதின்படி ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு அற்புதங்களை தேவன் செய்து முடித்தார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவ ஜனங்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். எல்லாம் சொல்லுங்க, என் மன விருப்பங்கள் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. என் வாஞ்சைகளை நிறைவேற்ற போகிறார், என் தேவைகளை நிறைவேற்ற போகிறார். சொல்லுங்க, என் சூழ்நிலைகளை மாற்ற போகிறார், என் பிரச்சனைகளை மாற்ற போகிறார், என் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நிறைவேற்ற போகிறார், நல்ல வேலைகளை கொடுக்க போகிறார், வருமானத்தை கொடுக்க போகிறார், அந்தஸ்தை கொடுக்க போகிறார், என் நிலைமையை மாற்ற போகிறார், என் ஸ்டேட்டஸை ஆண்டவர் மாற்ற போகிறார். இதெல்லாம் நீங்க கேட்டுனே இருங்க. என்
கர்த்தர் என் வாஞ்சை, என் விருப்பம், என் திட்டங்கள், என் ஏக்கங்களை நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா. தாவீது சொல்றார்ல, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவன் நம்பிக்கை பாருங்க, எல்லாமே அவர் செய்து முடிப்பாருங்க. அந்த நிச்சயம் இந்த கால வேளையில உங்களுக்கு எனக்கு இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் சொல்றேன், மன விருப்பங்கள் நிறைவேற்றக்கூடிய தெய்வ இயேசு ஒருவர் மாத்திரம்தான். மன விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய தெய்வ இயேசு ஒருவர் மாத்திரம்தான். அந்த தெய்வத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ளும் பொழுது, அந்த ஆண்டவரை நீங்கள் நம்பும் பொழுது, உங்க வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் அற்புதம் செய்வாருங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவருடைய வாஞ்சை, அவருடைய விருப்பம் நிறைவேற்றக்கூடிய நல்ல தேவனாக இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அவரை நம்பணும். அவர் மேல நம்பிக்கை வச்சு நம்ம உண்மையா நாம் செய்ய வேண்டியதை செய்தால் நிச்சயமாகவே கர்த்தர் அவருடைய காரியங்களை ஆண்டவர் என்ன பண்றாராம், வாய்க்க செய்கிறவராய் அவர் இருக்கிறார். சரி, சோத்திரம். யாருடைய விருப்பங்களை எல்லாம் தேவன் நிறைவேற்றுவார்? 3 காரியங்களை சொல்லி முடிக்கிறோம். யாருடைய விருப்பங்களை எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிறைவேற்ற போகிறார்? முதல் காரியம், தேவனிடத்தில் கேட்கிறவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவார். முதல் காரியம், தேவனிடத்தில் கேட்கிறவர்களின் விருப்பத்தை அவர் நிறைவேற்றி முடிப்பார். வாசிங்க 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை. சீக்கிரம் வாசிங்க. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறது என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அல்லேலூயா. கிபியோனிலே கர்த்தர் ராத்திரியிலே சொப்பனத்திலே என்ன பண்ணாராம், சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள் என்று சொல்லி அவர் கேட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு நாம் பார்த்தோம்னா, சாலமோன் அவன் என்ன பண்ணான், தன்னோட விரும்புகிறதை அவன் கேட்கிறதை பார்க்கிறோம். அவன் இருதயத்தில் இருக்கிற காரியத்தை கேட்கிறான். என்ன கேட்கிறான்னா, ஆண்டவரே, நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன், இவ்வளோ பெரிய தேசத்தையும் இவ்வளோ பெரிய ஜனங்களையும் நடத்துவதற்கு எனக்கு போதுமான ஞானத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்கிறார். கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார். இதற்கு முன்னும் அப்படிப்பட்டவர்கள் இல்லை, இதற்கு பின்னும் அப்படிப்பட்டவர்கள் இல்லை என்று சொல்லி சாலமோன் ராஜாவை ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானியாய் கர்த்தர் அந்த நாட்களிலே பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். விரும்புகிறதை கேள் என்று சொல்லி சொல்லுங்க. அப்ப தேவனிடத்தில் கேட்கிறவர்களின் விருப்பத்தை தேவன் நிறைவேற்றி முடிப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சாலமோன் என்ன பண்ணார், அவருடைய விருப்பத்தை கேட்டார். ஆண்டவரத்தை கேட்டார். ஆண்டவர், எனக்கு இதை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவர், எனக்கு அறிவை கொடுங்க ஆண்டவர், எனக்கு தாளந்தை கொடுங்க ஆண்டவர், எனக்கு திறமையை கொடுங்க ஆண்டவர். கேட்கிறவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் நாம் கேட்க போகிறோம்? கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் கேட்டால் பெற்றுக்கொள்வோம். கேளுங்கள் உங்களுக்கு தரப்படும். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கேட்டால் நிறைவாய் நீ பெற்றுக்கொள்வீர்கள். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. சாலமோன் ராஜா கேட்டார். ஆமென். சோத்திரம். எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு அறிவை கொடுங்க. இன்றைக்கு ஒருவேளை நீங்களும் நானும் இன்னைக்கு கேட்கணும். ஆனா யாரிடத்துல போய் கேட்கணும்? எங்க போய் கேட்கணும்? சும்மா மனிதனத்துல போய் கேட்க கூடாது. எங்கேயாவது போய் கை நிட்டு கேட்க கூடாது. இவங்க என்ன ஆசீர்வதிக்கட்டும், அவங்க என்ன ஆசீர்வதிக்கட்டும், இவங்க என்ன கொடுக்கட்டும், அவங்க என்ன கவனிக்க மாட்டாங்களா? மனிதர்களை நம்பி போய் கேட்கும் பொழுது நமக்கு ஏமாற்றம் வரும். ஆனால் கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பல நன்மைகளை கர்த்தர் செய்வார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்கள, கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. கேட்கிற தேவனிடத்தில் போய் கேட்கணுங்க. சரி, பாருங்க, நம்ம கரெக்டாக நம்ம கேட்டாக்கா அசோத்திரம், தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை தேவன் செய்வார். ஆமென் சொல்லுங்க. நேற்று ஒரு ஊழியக்காரருடைய கூட்டத்தில் சோத்திரம் சொன்னாங்க, ஒரு சாட்சி சொன்ன ஒரு வார்த்தை. சென்னை பகுதியில் சோத்திரம் ஒரு தேவனுடைய மனுஷன், ஒரு தேவனுடைய ஊழியக்காரர், ரொம்ப ஏழ்மையான ஊழியக்காரர், ஒரு ஸ்லம்ஸில் இருந்து ஊழியம் செய்கிறார். சோத்திரம். அவருடைய வீடு ஒரு ரொம்ப கூரை வீடா, பயங்கரமாக ஒழுவக்கூடியது. அங்கே தான் சர்ச்சு என்ன பண்ணுற, கொஞ்சம் பேரை வைத்து நடத்தி கொண்டு வருகிற ஒரு கூவம் பக்கத்தில் ஒரு நாற்றமேடு, அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் அவர் வீடு. அந்த இடத்துல தான் ஆராதனை நடத்தி வருகிற ஒரு தேவ மனுஷன். பாருங்க, அவர் வந்து இந்த கைப்பிரதி கொடுப்பாராம், ட்ரக்ஸ் கைப்பிரதி. எல்லா டெய்லிக்கும் போயிட்டு என்ன பண்ணுவாராம், எல்லாருக்கும் கைப்பிரதி கொடுத்துனே வருவாராம். காரில் போகிறவங்க, பைக்கில் போகிறவங்க, சிக்னலில் நின்று இப்படியா கைப்பிரதி நோட்டீஸ் கொடுத்துனே போகிறாராம். ஏசு உங்களை நேசிக்கிற ஒரு கைப்பிரதி கொடுத்து அவர் ஊழியத்தை செய்து கொண்டே போவாராம். அப்படி ஒரு நாள் அவர் ஊழியத்தை செய்து கொண்டே போகும்போது சோத்திரம், ஒரு சிக்னலில் இருக்கும்போது ஒரு காரு,
அது ரொம்ப நல்ல ஒரு பெரிய ஒரு கார், நல்ல ஒரு பணக்கார். இவர் அதெல்லாம் உள்ளே இருந்தது யாருன்னு தெரியாது, யாருன்னே தெரியாது. இவர் பாரு போனாரா காருக்குள்ளே என்ன பண்ண, அந்த ட்ராக்ஸை கொடுத்துட்டு அவர் போயிட்டேன்ட்டார். பாரு ட்ராக்ஸை கொடுத்து போயிடலாம். அதில் அந்த சொன்ன வார்த்தை சோத்திரம், கர்த்தரை நம்ப வேண்டும், கர்த்தரை நம்பினால் உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதம் செய்வார், அதிசயங்களை செய்வார் என்ற அந்த வார்த்தை, அந்த நோட்டீஸை பார்த்தாராம். காரில் போகும்போதே அந்த நோட்டீஸ் அவர் படிச்சுன்னு போனாராம். அவர் எந்த சூழ்நிலையில் போனாருன்னா, ஒரு மிகப்பெரிய பணக்காரர், அவர் மிகப்பெரிய கோட்டீஸ்வரர் பணக்காரர். அவர் அவங்க மனைவிக்காக என்ன பண்ணாரா, சோத்திரம் ஹாஸ்பிட்டலில் அவங்க அட்மிட் பண்ணப்பட்டிருது. கன்சீவாக, பிரசவஸ்திரியாக, வாய்ப்பே கிடையாது, இந்த குழந்தையும் செத்துரும், உங்கள் மனைவியும் செத்து விடுவார்கள் இந்த பிரசவத்தினால் அப்படின்னு சொன்னார்கள் டாக்டர். இவர் அந்த நிலைமையில் நம்ம ஹாஸ்பிட்டலில் போகிறோன்னு போயினே அழுது கொண்டே போயின்னு அந்த ட்ராக்ஸை வாங்கி படித்தினே போனாராம். ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரை நம்பினால் அற்புதம் செய்வேர். அவர் ஒரு புறஜாதார மனுஷன், ஆண்டவர் அறியாதவர், ஒரு பெரிய பணக்காரர். படித்து கொண்டு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போனாராம். ஹாஸ்பிட்டலுக்கு போன பிறகு சோத்திரம் நடந்த காரியம் என்று சொன்னால், அந்த அவர்களுக்கு நல்ல சோத்திரம் முடியாது, மரித்து விடுவார் என்று டாக்டர் சொன்னார்கள். ஆனால் கர்த்தர் அதன் பிறகு வாழ்க்கை மாற்றி மறுநாள் என்ன பண்ணாராம், சோத்திரம் டெலிவரி ஆகி குழந்தையும் தாயுமாக சுகமாய் என்ன பண்ணாராம், பெற்றெடுக்க கிருபை செய்தார். இப்போ அவர் மறுநாள் வந்தாரா, அந்த ட்ராக்ஸு அந்த அட்ரஸை பார்த்து என்ன பண்ணாரா, அந்த ஏரியாவில் விசாரிச்சாரா. இது நேற்று இந்த பக்கத்தில் கொடுத்துருந்தாங்க. யார் காரை ஓரம் நிறுத்திட்டு ஒரு சின்ன ஒரு வளைவு சந்து அந்த இடத்துல போயிட்டு தேடி போயிட்டு கண்டுபிடிச்சிட்டாரா. இவரு தான் அந்த ஊழியக்காரர் தான் கொடுத்தார். கண்டுபிடிச்ச அவர் வீட்டு உள்ளே போய் பார்த்தாரா, பயங்கரமாக ஒளிவி கொண்டு கூரையும் அப்படிப்பட்ட ஒரு ஏழ்மையான ஒரு நிலவில் ஊழியம் செய்து கொண்டு இருந்தாராம். என்ன நடந்ததுன்னா, அவரை கொண்டுன்னு போயிட்டு என்ன பண்ணாரா, சோத்திரம் 1 கோடி ரூபாய்க்கு இடம் வாங்கி கொடுத்தாராம். ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனையா? 1 கோடி ரூபாய்க்கு அவருக்கு இடம் வாங்கி கொடுத்து நீங்கள் ஊழியம் செய்ய சொல்லி இன்னொரு 1 கோடி ரூபாய் அவருக்கு டெபாசிட் பண்ணார். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் யாருன்னு தெரியாது, ஒரு சின்ன கைப்பிரதியை காருக்குள்ளே போட்டுட்டு கொடுத்துட்டு போனது தானா அந்த நேரத்தை. ஏன்னா அவர் தெரிஞ்சிச்சான், சோத்திரம் இதுக்கு முன்னாடி சிச்சுவேஷனை வேற, இந்த நோட்டீஸ் என் கையில் வந்த பிறகு தான் இந்த காரியம் நடந்தது, கர்த்தர் தான் கிரியை செய்தான்னு நம்பினார். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் சொல்கிறேன்னா, ஆண்டவர் நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுவார். பாருங்க சோத்திரம். ஒரு அந்த ஏழ்மை ஊழியக்கார, அவர் எந்த மனிதனையும் சார்ந்து போகல, யாரும் சொல்ல, கர்த்தரை நம்பி போனா சின்ன ஊழியத்தை செஞ்சா, ஆனால் தேவன் தலைகளை மாற்றி விட்டார். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. மனித காரியங்களை நாம் நம்பும் பொழுது நாம் ஏமாற்றப்படுவோம். ஆனால் கர்த்தரிடத்தில் நாம் கேட்கும் பொழுது நிச்சயம் பரலோகத்திலிருந்து தேவன் நமக்கு ஒத்தாசை அனுப்புவார். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கூட ஆண்டவரிடத்தில் நீங்க கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இதை தாங்கன்னு கேளுங்க, ஆண்டவர் எனக்கு இதை செய்யுங்க கேளுங்க, என் விருப்பம் இது ஆண்டவர் அதை நிறைவேற்றுங்க கேளுங்க, எனக்கு இது கொடுத்தா நல்லா இருக்கும், நான் எந்த மனுஷனும் போய் கேட்க மாட்டேன், நீங்க தான் எனக்கு கொடுக்கணும் கேட்டு பாருங்கள, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. இரண்டாவதாக, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவார். faith in God. விசுவாசம் உள்ளவர்கள், விசுவாசத்தோடு கூட இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் விருப்பத்தை நிறைவேற்றுவார். மத்தேயு 15:28 வாசிங்க. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. விசுவாசம் உள்ளவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றும். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். சோத்திரம் நீங்கள் வாசித்தீங்கன்னா, இங்கே சோத்திரம் ஒரு கானானிய ஸ்திரீயை குறித்து நீங்கள் பார்க்க முடியும். 72ஆம் வசனத்தில், அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் ஆண்டவரே, தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கோ, என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று வேண்டிக் கொண்டாள், சொல்லிக்கொண்டாள், கூப்பிட்டாள் என்று நாம் பார்க்கிறோம். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டாள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, அந்த ஸ்திரீ அந்த இடத்துல கானானிய ஸ்திரீ ஒருத்தி வருகிறாள், இயேசுவை பின்தொடர்கிறாள், ஃபாலோ பண்றார். ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, இரட்சகரே, என் பிள்ளை மரண அவஸ்தைப்படுகிறா, பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறா, அழைக்கழிக்கப்படுகிறா, எப்படியாவது நீ என் மகளை என்ன பண்ணுங்க, சுகமாக்கும் சொல்லும் பொழுது இவர் கண்டுக்கவே இல்லை. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அவளோட விசுவாசத்தை சோதித்து பார்க்கிறார். அப்ப பாருங்க, சீஷர்கள் சொல்றாங்க, ரொம்ப நேரமா நம்மளை ஃபாலோ பண்ணினே வராரு, எந்த பக்கம் போனாலும் வராரு, எந்த வீட்டுக்கு போனாலும் நிற்கிறாப்புல, எந்த தெருவுக்கு போனாலும் வராரு, இப்படி போனா அப்படி வராரு, அப்படி போனா இப்படி வராரு. அதனால தயவு செய்து ஆண்டவரே, இவளை ஏதாவது சொல்லி நீங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிடுங்க,
கூடவே வந்துக்கினேகிறாளே தொந்தரவா இருக்குன்னு சொல்றாங்க சீஷர்கள். இப்போ பாருங்க, சொல்லும் பொழுது இயேசு அதை கேட்டு என்ன பண்ணார்? அப்படியே அமைதியா இருந்தார். சோத்திரம். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாடத்துக்கு அனுப்பப்பட்டேன் அன்றி மற்றபடி அல்ல என்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, காணாமற் போன இஸ்ரவேல் வீட்டார், என் ஜனத்துக்கு தான் நான் அனுப்பப்பட்டேனே தவிர வேற யாருக்கு, ஏன்னா கானானிய ஸ்திரீ புறஜாதியார், வேற யாருக்கு நான் அனுப்பப்படலை, அதுக்காக நான் வரலன்னு சொல்லிட்டு வாசிங்க 25 வசனம். அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, வாசிங்க, மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும், நல்லா கவனிங்க, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். ஆமென் சொல்லல்லையா. பாருங்க, இது ஒரு நிறைய ஒரு ஒரு உரையாடலை போல் அங்கே நடக்குது. இவள் தொடர்ந்து வருகிறாள், ஆண்டவர் கண்டுகொள்ளவில்லை. சீஷர்கள் பார்க்கிறார்கள், அவளை துரத்தி விடுன்னு சொல்றாரு. இவர் ஒன்றும் பேசாத இருக்கிறார். அதுக்கப்புறம் என்ன பண்றா, இவன் ஒன்னே போயிடலங்க. பாருங்க, அங்கே ஒருவேளை நாமளாக தான் என்ன பண்ணியிருப்போம், சரி 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம், அரை மணி நேரம் வெயிட் பண்ணிப்போம், என்னடா இந்த ஆளு, சரி அடுத்து என்ன பண்ணுவோம், இன்னும் 1 மணி நேரம் கூட வெயிட் பண்ணி பார்ப்போம், இல்லை அந்த பக்கம் போய் நின்று பார்ப்போம், இந்த பக்கம் நின்று. சுத்தமாக நம்ம ஒருத்தனை கண்டுக்கவே இல்லை, நமக்கு எப்படி இருக்கும், எவ்வளோ நேரம் நம்ம நிற்கிறோம் கண்டுக்காத போய் நிற்கிறோம் சொல்லிட்டு நம்ம வெறுப்பாக என்ன பண்ணுறோம், போனா நீ வேணாம் ஒன்னே வேணாம், நீனா ஊரில் இல்லாத பெரிய ஆளா, நான் போகிறேன்டா சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் இந்த ஸ்திரீ பாருங்கள்ல, எந்த இடத்துல போய் நின்னாலும் இயேசு போகிற இடத்துல போய் நிற்கிறா. அவர் அந்த பக்கம் வந்தால் அங்கே போய் நிற்கிறா, இந்த தெருவுக்கு வந்தால் இங்கே நிற்கிறா. சீசர்களே பார்த்து என்ன சொல்கிறாங்க, இவளை எப்படியாவது அனுப்பிச்சிடுங்க, எங்கே போனாலும் கூட வந்துக்கினேங்கிறாரு. அப்பயும் விட்டுல, அந்த அவமானத்தை கூட பார்க்கல, நம்மளை திட்டுறாங்கன்றது கூட பார்க்கல, இயேசு இடத்துல போய் நிற்கிறா. ஆண்டவரே என் மகளுக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவராக இயேசுன்னு சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதில்லை. பாருங்க, அவர் சொல்றாரு, எப்பா இந்த அப்பம், இந்த ஆசீர்வாதம், இந்த சுகம் எல்லாமே உங்களுக்கு கூறியதல்ல, இது யூதர்களுக்கு, என் ஜனத்துக்கு தான் இதுன்னு சொல்லி அப்பயும் சொல்லி பார்க்கிறாரு. ஏன்னா அவருடைய விசுவாசத்தை சோதித்து பார்க்கிறாரு. அப்ப கூட அவர் என்ன பண்ணல, அப்படியே ஆண்டவரே சரி நான் போயிடுறேன் வீட்டுக்குன்னு விட்டுறல. அவர் சொல்றாரு, கரெக்டு தான் ஆண்டவரே, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான், இதுக்கு நாங்கள் தகுதி கிடையாது, இதை எங்களால் சாப்பிட முடியாது, இதை நாங்கள் அனுபவிக்க முடியாது, இந்த சுகம் இந்த ஆரோக்கியம் எல்லாம் எங்களுக்குரிய கிடையாது. ஆனாலும் அந்த எஜமானுடைய மேஜையில இருந்து கீழே துணிக்க விழல, அதை சாப்பிட்றதுக்கு நான் கூட நாய்க்குட்டிக்கு சாப்பிடல, அந்த நாய்க்குட்டியா கூட எங்களை நான் தாழ்த்துறேன், எனக்கு வந்து உதவி செய்யுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக. அந்த நேரத்தில் அவருடைய மகள் என்ன பண்ணாலும் ஆரோக்கியமானால். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறவருடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். இன்னைக்கு நமக்கு விசுவாசம் இருக்கா? ஆண்டவர் விசுவாசம், கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார், கண்டிப்பாக ஆண்டவர் நடத்துவார், கண்டிப்பாக ஒரு சுகத்தை கொடுப்பார், கண்டிப்பாக வேலையை கொடுப்பார், கண்டிப்பாக ஒரு ப்ரொமோஷன், கண்டிப்பாக ஒரு நன்மை செய்வார். நம்பினே இருங்க, விசுவாசத்தோடு இருங்க, கேளுங்க, விசுவாசத்தோடு கேட்டு பாருங்கள்ல. அந்த விசுவாசத்தோடு இருந்தீங்கன்னா உங்கள் விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். எபிரேயர் 11:6 வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிங்க. யோவான் 11:40 வசனத்தை, 11ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று உனக்கு சொல்லவில்லையா? மார்த்தாளை பார்த்து, மரியாளை பார்த்து ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், லாசருவின் கல்லறை என்று நின்று சொல்லுகிறார், நீ விசுவாசத்தில் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. விசுவாசித்தால் கர்த்தர் உங்கள் விருப்பத்தை என்ன பண்ணுவாராம், நிறைவேற்றி முடிப்பார். கடைசியாக 3வதாக சோத்திரம், ஃபியர், தேவனுக்கு பயப்படுகிறவனுக்கு விருப்பத்தை நிறைவேற்றுவார். தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் அவங்களுடைய விருப்பத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவார், நிறைவேற்றுவார். சங்கீதம் 145:19 வாசிங்க. சங்கீதம் 145ஆம் சங்கீதம் 19வது வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிப்போம். அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து அவருடைய கூப்பிடுதல்களை கேட்டு அவர்களை ரட்சி. தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். பயந்தவருடைய விருப்பம் பாருங்க, 3 காரியம் சொன்ன. 1,
கர்த்தரிடத்தில் கேட்கிறவருடைய விருப்பம். ரெண்டாவது கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவருடைய விருப்பம். மூணாவது கர்த்தருக்கு பயப்படுகிறவருடைய விருப்பம். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. பயந்து நடுங்குகிறவர், ஸ்தோத்திரம், பயப்படுகிறவருடைய வார்த்தைக்கு பயப்படுகிறவங்க, அவருடைய வசனத்துக்கு பயப்படுகிறவங்க, கீழ்ப்படுகிறவங்க, அவங்களுடைய விருப்பத்தை ஆண்டவர் கேட்பார். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீதிமொழிகள் 8:13 வாசிப்போம். தீமையை வெறுப்பதை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், பெருமையையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். அப்போ பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிறதுனா என்னன்னா, இங்கே சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவர் பயப்படுனா அப்படியே அவரை பார்த்து கும்பிடு போட்டுக்குன்னு குனிஞ்சிக்குன்னு நடுங்குன்னு ஆண்டவரே அப்படி அந்த பயம்லாம் சொல்ல. ஆண்டவருக்கு பயப்படுது என்ன தெரியுமா? வாசிங்க. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆமீன் சொல்ல. தீமையை வெறுக்கணும், பாவத்தை வெறுக்கணும். சோத்திரம். இன்னைக்கு எதெல்லாம் தீமை, எதெல்லாம் அருவருப்பு, எதெல்லாம் பாவம், இதெல்லாம் நீ விட்டுனா அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இதெல்லாம் நான் செஞ்சுக்கினே தான் இருப்பேன் சொல்லி நான் ஆண்டோடைய பிள்ளைன்னு சொல்றதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது, எதுக்குமே லாய்க்கு கிடையாது. ஆண்டோடைய பிள்ளை, நான் ஆண்டவருக்கு பயப்படுறேன்னு சொன்னா தீமையை வெறுக்கணும், பாவத்தை வெறுக்கணும், அக்கிரமத்தை வெறுக்கணும். சோத்திரம். ஹல்லேலூயா. கெட்ட பழக்க வழக்கங்களை வெறுக்கணும். அதெல்லாம் வெறுத்து விட்டு தனித்து ஓடும்போது தான் நான் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் சொல்ல முடியும். ஆமீன் சொல்ல. ஹல்லேலூயா. தீமையை வெறுப்பதை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், பெருமையும் அகந்தையும் தீய வழியும் புரட்டு நாவையும் நான் வெறுக்கிறேன். அவர் சொல்றார் பாருங்க, பெருமை நான் வெறுக்கிறேன், புரட்டு நாவை நான் வெறுக்கிறேன், தீய வழியை நான் வெறுக்கிறேன். சோத்திரம். அகந்த அந்த காரியத்தெல்லாம் வெறுக்கிறேன். கர்த்தர் சொல்ற இதெல்லாம் வெறுத்து, ஆண்டவர் வெறுக்கிறதெல்லாம் நாம வெறுத்து, ஆண்டவர் புறக்கணிக்கிறத நாம புறக்கணித்து நாம நடந்தா அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்கு பயப்படணும், அவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற. கடைசி ஒரு வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 14:2 வசனம். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான், தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான். நிதானமாய் நடக்கிறவன், பொறுமையா நடக்கிறவன். நிதானம்னா பொறுமையா அப்படி ஸ்லோவா நடந்து போறதல்ல, நிதானமாய் எது நன்மை தீமை, எது சரி தவறு, எது நல்லது கெட்டது எல்லாவற்றையும் நிதானமாய் பகுத்து அறிந்து கர்த்தருடைய பாதையில நடக்கிற மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான். என் இஷ்டம், என் வழி எனக்கு தெரியாதா? நான் எப்படி வேணாலும் போவோம், எப்படி வேணாலும் வாழ்வோம், அதை பற்றிலாம் நீ கேட்கக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, எனக்கு தெரியும் எல்லாமே அப்படின்னு சொல்லி நம்ம நடந்தால் அது கர்த்தரை அலட்சியம் பண்ணுகிறோம். ஆமீன் அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை நம்ம அலட்சியம் பண்ணுகிறோம், அவருடைய சமூகத்தை அலட்சியம் பண்ணுகிறோம், அவருடைய சபையை அலட்சியம் பண்ணுகிறோம், அவர் கொடுத்த ரட்சிப்பை அலட்சியம் பண்ணுகிறோம். அதனால நாம் ஆண்டவரை அலட்சியப்படுத்தக்கூடாது. நிதானமாய் நாம் நடந்து தீமையை வெறுத்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார். ஆமீன் சொல்லுங்கள். அல்லேலூயா. 3 காரியம். 1, கர்த்தரிடத்தில் கேட்கிறவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார். 2வது, கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார். 3வது, தேவனுக்கு பயப்படுடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமீன் சொல்லுங்க. கடைசி அந்த வசனத்தை வாசித்து முடிப்போம். சோத்திரம். கடைசியாக சொல்லப்படுகிற வாசிக்க சங்கீதம் 24ஆம் வசனத்தின்படி சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 24. அவர் உமது மன விருப்பத்தின்படி எல்லாம் உமக்கு தந்தருளி உம்முடைய ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்ற. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. ஆண்டவரே சொல்லுங்க, கர்த்தாவே நீர் எங்களுடைய மன விருப்பத்தின்படி எல்லாம் எங்களுக்கு கொடுத்து எங்களுடைய ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்ற போகிறீங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனிடத்தில் இனி நான் கேட்க போகிறேன். அது மாத்திரமல்ல, தேவனிடத்தில் இனி நான் விசுவாசமாக இருக்க போகிறேன். இனி தேவனுக்காக நான் பயந்து நடக்க போகிறேன். இப்படி நாம் செய்தால் கண்டிப்பாக கர்த்தர் நம்முடைய வாஞ்ச விருப்பம் தாகம் ஏக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரம். கேளுங்க. ஹல்லேலூயா. கேட்கிறவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். கேட்கிறவர்கள் தேவனிடத்தில் கேட்கணும், மனுஷனிடத்தில் கேட்கக்கூடாது. தேவனிடத்தில் கேட்டா ஆண்டவர் விருப்பத்தை நிறைவேற்றுவாரு. ஓ ஸ்தோத்திரிக்கிற. தீமையை வெறுத்தா சோத்த தேவனுக்கு பயந்து நடந்தா உன் விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவாரு. ஹல்லேலூயா. ஓ உம்மை ஸ்தோத்திரிக்கிறோப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், ஓ ஜீவ வெறுச்ச கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நன்மையை கொண்டு வருகிறது. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கிறது. அது
கர்த்தாவே உமக்கு பயந்து நடக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே உமக்கு உண்மையுள்ளவனாய் இருக்க உதவி செய்யுங்க. கேளுங்க, எல்லா கைகளை உயர்த்தி, எல்லா கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே ஓ நாங்கள் கேட்கிறோம். சாலமோன் கேட்டா எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு கேட்டார். கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தா. ஓ சோதர சமாரிய பெண் கேட்டா, கானானிய ஸ்திரீ கேட்டா, தேவனிடத்தை விசுவாசத்தோடு கேட்டால், ஆண்டவரே பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகள் போடுவது அது நல்லது இல்லதா, ஆனாலும் மேஜின் மேல் இருந்து விழுகிற துணிக்கை அந்த நாய்க்குட்டிகள் தின்னுமே, ஆண்டவரே எனக்கு இறங்கும் ஆண்டவர் என்று கேட்டபோது கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றினா, அவள் வாஞ்சையை நிறைவேற்றினா. கேளுங்க கேளுங்க, ஆண்டவரே ஓ என் வாஞ்சைகளை நிறைவேற்றுங்கப்பா. ஆண்டவரே இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரங்களை நிறைவேற்றுங்கப்பா. இது நடந்தா நல்லா இருக்கும், அது நடந்தா நல்லா இருக்கும். எவ்வளோ கேள்விகள் எனக்குள்ள இருக்கிறது, எவ்வளோ தாகங்கள் எனக்கு இருக்கிறது. அந்த விருப்பத்தை நிறைவேற்றுங்க. கேளுங்க எல்லா ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணி கேளுங்க. ஹல்லேலூயா. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமையோடு நீ வாழ்ந்தா, பாவத்தோடு வாழ்ந்தா, அருவருப்போடு வாழ்ந்தா, கெட்ட பழக்க வழக்கத்தோடு நீ வாழ்ந்தா, உன் சரீரத்தை நீ கடித்து கொண்டு இருந்தா பாருங்க, ஆண்டவரை நீ அலட்சியம் பண்ணுகிறதுக்கு அர்த்தம். எல்லா கண்களை மூடி கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். என் மன விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவ, என் ஏக்கத்தை நிறைவேற்றுகிற தேவனே, ஓ என் சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்று. உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் எங்கள் இதய துடிப்பாக மாற்று. இந்த நாமம் சொல்ல வேண்டும். என் ஜீவ நாட்களெல்லாம் ஜெப வீரன் என்று எழுது. ஆராதனை 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 ஆராதனை. எல்லா கரங்களை உயர்த்தி பாடுவோம். ஆராதனை அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பரேசு அன்பர் ஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ ஒன்றே எங்கள் சுமையாக மாற வேண்டும். என் தேச எங்கோ உந்தன் நாமம் சொல்ல வேண்டும். எங்கள் தேச எல்லை எங்கோ உந்தன் நாமம் சொல்ல. எல்லாம் உயர்த்தி பாடுவோம். ஆராதனை 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 ஆராதனை. அன்பரேசு இயேசுவே, ஆவியானதே அன்பு நேசரே, அன்பரேசு ராஜனுக்கே, ஆன தேவனுக்கே.
என்னையே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அன்பு நேசரே அன்பு நேசரே ஓம் திருமுகம் அன்பளித்தே என்னையே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ரெண்டு கையை தட்டி ஆண்டவரை உயர்த்துங்க பார்க்கலாம். எல்லா பரிசுத்த தேவனே, ஓ பிதாவாக தேவனே, குமாரனாக இயேசுவை, பரிசுத்த ஆவியானவர் ரெண்டு கரங்களை தட்டி, ஓ தகப்பனே, எங்கள் மன விருப்பங்கள் எல்லாம் நீ நிறைவேற்றி முடிக்க போகிறேன். எங்கள் வாஞ்சைகள், ஏக்கங்கள், தாகங்கள் அது சீக்கிரத்தில் நிறைவேறும். தகப்பனே, நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் கேட்கிறவர்களாய் இருக்க உதவி செய்க. ஆண்டவரே, தீமையை விட்டு விலகி கர்த்தருக்கு பயப்படுறவர்களாய் எங்களை மாற்றும். ஆண்டவரே தகப்பனே, வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்கிறவர்களாய் எங்களை மாற்றும். ஆண்டவரே, கர்த்தருடைய கரம் எங்களை வழிநடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய கரம் எங்களை வழிநடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல வார்த்தை கர்த்தர் கொடுத்தீர், எங்களோடு பேசினீர், எங்களை மறைத்து பேசினீர். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளோடு இடைப்பட்டீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். அது அப்படியே நாங்கள் விசுவாசிக்கிறோம், விசுவாசத்தோடு கடந்து போகிறோம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் சொன்னீர். இந்த வார்த்தை நாங்கள் நம்புகிறோம், அது அப்படி நிறைவேற்ற போகிறேன். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த வாரம் முழுவதும் நடத்தும். அவருடைய குடும்பங்கள், பிள்ளைகள், அவருடைய வேலைகள், கையின் பிரயாசங்கள், தொழில், வருமானம் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. பல மடங்கு உயர்த்துங்க. வறுமை, தரித்திரங்கள் விலகட்டும். இந்த வார்த்தையை கவனிக்கிற, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுது வல்லமை இறங்கட்டும். அவருடைய வாஞ்ச விருப்பங்கள் யாவரும் நிறைவேற்றும். ஆண்டவரே, கர்த்தர் அற்புதம் செய்யுங்க. தொடர்ந்து நடத்தும், காத்துக்கொள்ளும். இந்த ஆராதனை முழுமையாய் ஆசீர்வதித்தீர். ஆரம்பம் முதல் முடிவு வரைந்தும் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் என்று மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அன்னுநேக்கமும் கூடி வந்த சகல தேவ பிள்ளைகளோடும், உலகம் முழுவதுமாயிருக்கிற சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் நிலைத்து நிற்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவருக்கு ஒருவர் கரங்களை கொடுத்து